ஹாய் கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது செல் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் மெட்டபாலிசத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினோட ஆரம்பிப்போம். பேஜ் நம்பர் 4 பாருங்கள். 39-year-old man come to emergency department because of severe back pain. An ultrasound was taken and the renal stone were found. Following lithotripsy, a sample of stone was sent to the biochemical analysis. Result revealed that the presence of oxalate and the glyoxyoxalate. He was found with primary hyperoxaluria type 1. It is caused by ப்ரோட்டீன் டார்கெட்டிங் டிஃபெக்ட். இதோட ஆன்சர் வந்து ப்ரோட்டீன் டார்கெட்டிங் டிஃபெக்ட். இது வந்து ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் ஆக்சிலூரியாவை பற்றி பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் ஹைப்பர் ஆக்சிலூரியா. ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரைமரி ஆக்சிலூரியா, ஹைப்பர் ஆக்சிலூரியா, செகண்டரி ஹைப்பர் ஆக்சிலூரியா அப்படின்னு 2 டைப் ஆஃப் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்சிக் ஹைப்பர் ஆக்சிலூரியான்னு ஒன்று இருக்குது. ஆனால் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இதை தான் சொல்கிறாங்க. இந்த என்ட்ரன்சிக் ஹைப்பர் ஆக்சிலூரியா வந்து செகண்டரிக்குள்ளேயே வந்துடும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்டரி ஹைப்பர் ஆக்சிலூரியா பற்றி பார்ப்போம். செகண்டரி ஹைப்பர் ஆக்சிலூரியா வந்து எப்படி காசு ஆகுதுன்னா, அதிகமான ஆக்சலேட் ரிச் ஃபுட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து செகண்டரி ஹைப்பர் ஆக்சிலூரியா வந்து வருது. முக்கியமாக என்னென்ன ஃபுட் அப்படின்னா சாக்லேட், பீட்ரூட்டு, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு செகண்டரி ஹைப்பர் ஆக்சிலூரியா வந்து அதான் என்ட்ரன்சிக் ஹைப்பர் ஆக்சிலூரியான்னு தான் நினைக்கிறேன். யூஸ்வலி 5 to 10% ஆஃப் டயட்ரி ஆக்சிலேட் வில் கெட் அப்சர்வ்ட் அண்ட் ரிமைனிங் வில் ஃபார்ம் ஸ்டோன் வித் கால்சியம். அப்பா கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வித் கால்சியம் இல்லை. இந்த ஆக்சிலேட் வந்து ரிமைனிங் உள்ள ஆக்சிலேட் வந்து என்ன ஆகுனா கால்சியத்து கூட அட்டாச் ஆகி ஃபீசிஸ் வழியாக நமக்கு வந்து வெளியேறிடும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து கால்சியமும் ஆக்சிலேட்டு ரெண்டுமே அட்டாச் ஆக போது நமக்கு வந்து இன்சாலியபிள் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கிட்னி வழியாக போகாது, அதனால ஃபீசிஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இன் ஃபேட் மால் அப்சார்ப்ஷன் த அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இன் த இன்டெஸ்டைனல் லூமினல் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் த கால்சியம் எக்ஸ்க்ரீட்டட் இன் ஃபீஸ். ஃபேட் மால் அப்சார்ப்ஷனில் இதே மாதிரி தான் நடக்கும். என்னென்னா இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து கால்சியத்து கூட அட்டாச் ஆகி ஃபீசிஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும் சொல்லிடுறாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து கால்சியம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம இன்டெஸ்டைன் லூமின்லேயும் அக்யூமுலேட் ஆகிடும். அப்படி அக்யூமுலேட் ஆகிறது வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக யூரின் கிட்னிக்கு போகும், ஃபில்ட்ரேஷனுக்கு போது அங்கே போய் அக்யூமுலேட் ஆகிடும். இதுதான் செகண்டரி ஹைப்பலூரியாவோட காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி சொல்லிட்டு பிரைமரியை பற்றி பார்ப்போம். பிரைமரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. டைப் 1, டைப் 2ன்னு இருக்குது. போத் ஆர் ரிலேட்டட் டு கிளைசின் மெட்டபாலிசத்தை வச்சு தான் இந்த டைப் 1, டைப் 2வே இருக்குது. முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறோம். அந்த ப்ரோட்டீன் நமக்கு டைஜஷன் ஆனோடனேவும் அந்த ப்ரோட்டீன் வந்து என்னன்னா கட் ஆகி பீஸாக கட் ஆகும். எப்படி பீஸாக கட் ஆகும்னா, ப்ரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது அமினோ ஆசிட். ஒவ்வொரு அமினோ ஆசிடாக கட் ஆகி நமக்கு வந்து எந்த அமினோ ஆசிட் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகணுமோ அது வந்து டிரான்ஸ்அமினேஷன் மூலமாக தான் நமக்கு வந்து மெட்டபாலிசமே ஆகுது. அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு அது கூட ஒரு கீட்டோ ஆசிட் வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகி அதுலேருந்து தான் நமக்கு வந்து மெட்டபாலிசம் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளைசின் வந்து ரியாக்ட்ஸ் வித் கீட்டோ ஆசிட். என்ன டைப் ஆஃப் கீட்டோ ஆசிட்னா பைரவேட் கீட்டோ ஆசிட். மோஸ்ட் என்சைம்ஸ் இன் த பாடி ரியாக்ட் வித் கீட்டோ ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். கிளைசின் கிவ்ஸ் ஆஃப் இட்ஸ் அமினோ ஆசிட் டு பைரவேட். அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடை வந்து பைரவேட்டுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்க போது பைரவேட் வந்து அலனைனாக மாறுது, கிளைசின் வந்து கிளை ஆக்சிலேட்டாக மாறுது. கிளை ஆக்சிலேட் அப்படிங்கிறது ஒரு கீட்டோ ஆசிட் தான். இதெல்லாம் அமினோ ஆசிட் வந்து கீட்டோ ஆசிடாக மாறுது, கீட்டோ ஆசிட் வந்து அமினோ ஆசிடாக மாறுது. அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. இப்போ வந்து கிளைஆக்சிலேட் வந்து அகெயின் வந்து கிளைசினாகவும் அலனின் வந்து அகெயின் பைரவேட்டாகவும் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, கிளைஆக்சிலேட் அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைமை வச்சு திருப்பி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த கிளைஆக்சிலேட் அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும், நமக்கு வந்து கிளைஆக்சிலேட் அண்டு அலனைன் வந்து அப்படியே இருக்கும். இது கிளைசினாவும் பைரவேட்டாகவும் திருப்பி மாறாது. இது எங்கே நடக்குது அப்படின்னா டைப் 1 பிரைமரி ஆக்சிலூரியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பைரவேட் வந்து அலனைனாக மாறுது, கிளைசின் வந்து கிளைஆக்சிலேட்டாக மாறுது. இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா பெராக்சிசோமில் நடக்குது. சரி, பெராக்சிசோமில் நடக்குது, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கிளைஆக்சிலேட் அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து பெராக்சிசோமில் இருந்தால் தான் இந்த கிளைசின் வந்து கிளைஆக்சிலேட்டாகவும் இந்த பைரவேட் வந்து அலனைனாக மாறும்.
அப்படி மாறுறத வந்து திருப்பி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, திருப்பி வந்து அத கிளைசினாவும், பைரவேட்டாவும் கொண்டு வரணும்னா, இந்த அலனைன் இந்த கிளையாக்சி அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து தேவைப்படும் பெராக்சிசோம்ல. அது மைட்டோகாண்ட்ரியால போய் உட்காந்துக்குச்சுன்னா, பெராக்சிசோம்ல வந்து என்ன நடக்கும்? அக்யூமுலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னவா அக்யூமுலேஷன் ஆகும் அப்படின்னா, கிளையாக்சிலேட் வந்து நமக்கு வந்து கிளைகோலேட்டாக மாறும். இந்த கிளைகோலேட்டாக மாறுறதுக்கு வந்து ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. அது வந்து கிளையாக்சிலேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் கிளைகோலேட்டாக மாறும். அதுலேருந்து ரொம்ப எக்ஸசிவான கிளையாக்சிலேட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஆக்சாலிக் ஆசிடாக மாறிடும். இதுதான் டைப் 1. இந்த டைப் 1லேருந்தே நம்ம டைப் 2 எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிளையாக்சிலேட் வந்து கிளைகோலேட்டாக மாறுது. அதுக்கு வந்து கிளையாக்சிலேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தால, இந்த என்சைம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கிளையாக்சிலேட் வந்து கிளைகோலேட்டாக மாறாது. ஸோ கிளையாக்சிலேட் வந்து மாறினாலேவும் ஆக்சாலிக் ஆசிடாக தான் மாறும். இப்போ வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குது. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளையாக்சி அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஆக்சலேட் ரிடக்டேஸ் மட்டும் இருக்காது. ஸோ நார்மலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கிளைகோலேட் வந்து கன்வெர்ட் ஆகாமல் ஆக்சாலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுது. இதை வந்து நம்ம ரீட் பண்ணி படிப்போம். இப்போ வந்து டைப் 1 பிரைமரி ஹைப்பர் ஆக்சிலூரியா வந்து ப்ரோட்டீன் டார்கெட்டிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிளைகாக்சிலேட் அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் இஸ் present in mitochondria instead of peroxisome. Reaction is irreversible in mitochondria. ஸோ கிளைசின் வந்து எக்ஸஸாக கிளைகாக்சிலேட்டாக மாறுது. அது வந்து ஆக்சாலிக் ஆசிடாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் 2ல் பார்த்தீங்கன்னா காஸ் வந்து டிஃபெக்டிவ் ஆக்சாலேட் ரிடக்டேஸ். Due to defective enzyme, glyoxylate is not converted to glycolate and excessive glyoxylate changes to oxalic acid. ரெண்டு கேசஸ்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் அக்யூமுலேஷன் வந்து நடக்குது. நம்ம அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மெட்டபாலிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டபாலிசம் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அசிமுலேஷன் ஆஃப் ஃபுட் வி இன்டேக். 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்குது. கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் இருக்குது. இதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், ஃபுட் இன்டேக் இருக்குது. ப்ரோட்டீன் ஃபுட் இன்டேக்லேருந்து பிரித்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் பிரியுது. ப்ரோட்டீன்லேருந்து அமினோ ஆசிடும், கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸும், ஃபேட்லேருந்து நமக்கு வந்து கிளிசராலும் ஃபேட்டி ஆசிடும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது எல்லாமே நமக்கு என்னது அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு, குளுக்கோஸ் வந்து எனர்ஜி சிந்தசிஸ்க்கு, கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு வந்து லிப்பிட் சிந்தசிஸ்க்கு. இது எல்லாத்துக்கும் இந்த சிந்தசிஸ்னு வர்றது ஃபுல்லாகவே நமக்கு என்னது அனபாலிசம். இந்த மாற்றுறது இந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டை வந்து நமக்கு வந்து அமினோ ஆசிடாகவும் குளுக்கோஸாகவும் ஃபேட்டி ஆசிடாகவும் மாற்றுறது வந்து கேட்டபாலிசம். நம்ம இந்த கேட்டபாலிசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேட்டபாலிசம் வந்து இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் பை பிரேக்கிங் கோவலண்ட் லிங்கேஜ் அண்ட் எனர்ஜி இஸ் லிபரேட்டட். காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்னு சொல்ல வர்றது என்ன சொல்ல வரான்னா குளுக்கோஸை தான் சொல்ல வரான். குளுக்கோஸை வந்து நம்ம வந்து அதோட இதை உடைக்க போது நமக்கு வந்து எனர்ஜி லிபரேட் ஆகுது. குளுக்கோஸை உடைக்கிறதுனால மட்டும் நமக்கு எனர்ஜி லிபரேட் ஆகுதா அப்படின்னா, குளுக்கோஸை பீஸாக உடைக்க போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நமக்கு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் அப்பான் த ட்ராப்பிங் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டட் இன் ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. நம்ம உடைக்கிறதுனால எனர்ஜி லிபரேட் ஆகுதுன்னு சொன்னால, இந்த எனர்ஜி லிபரேட் ஆகுறது வந்து எப்படி ட்ராப் ஆகுது, எப்படி ஒரு கன்சைஸ் ஆகுது அப்படின்னா ஏடிபியாக கன்சைஸ் ஆகுது. இந்த ஏடிபியாக ஃபார்ம் பண்ணுறது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் வழியாக நமக்கு வந்து ஏடிபி ஃபார்மேஷன் நடக்குது. இன்னொன்று வந்து ஆக்சிடேட் பாஸ்பாரிலேஷன் வழியாக நமக்கு வந்து ஏடிபி ஃபார்மேஷன் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் பார்த்தீங்கன்னா நேராக நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து the substrates are converted to product where the ADP is converted to ATP. சப்ஸ்ட்ராக்டை வந்து உடைக்க போகுது, கன்வெர்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்ம மாற்ற போது நமக்கு வந்து ஏடிபியிலேருந்து ஏடிபியாக மாறுது அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் நமக்கு எப்படி இங்கே டேரெக்டாகவே நமக்கு ஏடிபியிலேருந்து ஏடிபி கிடச்சிருச்சு. இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூ இடத்துல ரொம்ப கம்மியான இடத்துல தான், கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல தான் நடக்குது. ஆனால் நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த 4 இடத்துல என்னென்ன இடத்துல நடக்குதுன்னு பாருங்கள். பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் வந்து ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸ், பைரவேட் கைனேஸ் வந்து ஒரு ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸ், சக்சினேட் ட்ரையோசினேஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் கிரெப் சைக்கிளில் நடக்கிறது. அடுத்து வந்து கெராட்டின் கைனேஸ் வந்து மசில்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்குது. இப்போ பார்த்த இந்த 4மே ஒரு என்சைம்.
இந்த என்சைம் வந்து ஒரு சப்ஸ்ட்ராக்டை வந்து பிரித்து ஒரு ப்ராடக்டாக ஆக போது நமக்கு வந்து ஏடிபி வந்து ஏடிபியாக மாற்றி கொடுக்குது. அதனால தான் இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிளைகோலைசிஸோட இமேஜ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஃபஸ்ட் வந்து என்னது G3Pயாக கன்வெர்ட் ஆகுது. G3Pயும் DHAPயாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த ரெண்டுமேவும் என்ன சொல்கிறது, ஒரே ப்ராசஸ் தான் நடக்கும். அது கீழே வந்து ஒரே ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த ரெண்டோட எய்ம் என்னென்னா, ரெண்டுமே ஒவ்வொரு பைரவேட் க்ரியேட் பண்ணும். ஸோ 2 பைரவேட் வந்து க்ரியேட் பண்ணும். இதை வந்து நம்ம கீழே பார்ப்போம் இதை பற்றி டீட்டெயிலாக. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து G3Pயில் கீழே பாருங்கள், கரெக்டாக இந்த பாஸ்போகிளிசரோமியூட்டேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பாஸ்போகிளிசரோகைனேஸ் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஏடிபி வந்து 2 ஏடிபியாக மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி இந்த பைரவேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைரவேட் கைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இது வந்து ஏடிபியிலேருந்து 2 ஏடிபியிலேருந்து 2 ஏடிபியிலேருந்து 2 ஏடிபியாக மாறி இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஏடிபியிலேருந்து ஏடிபியாக மாறிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அதான் கிரப் சைக்கிள் வந்து கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சக்சனேல் கோயே வந்து சக்சனேட்டாக மாறும். இதில் பார்த்தீங்கன்னா சக்சனேட் தயோகைனேஸ், நான் இதில் ஒரு சின்ன தப்பு விட்ருக்காங்க. சக்சனேட் தைரோசினேஸ்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. சக்சனேட் தயோகைனேஸ் அப்படிங்கிறது தான் அதோட என்சைம் நேமு. அதை தயவு செஞ்சு மாற்றிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுது. 4வது எக்ஸாம்பிளான கிரியாட்டினின் கைனேஸை பற்றி நம்ம வந்து பெருசாக படிக்க தேவையில்ல, எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். நம்ம வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷனுக்கு போவோம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ராடக்டாக மாறணும்னா NAD ஆர் FAD வந்து NADH-ஆகவும் இல்லை FADH-ஆகவும் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் NADH ப்ளஸ் FADH ரிலீசஸ் த எலக்ட்ரான் transported to the electron transport chain, liberates energy and is used for the phosphorylation of ADP to ATP கிடையாது. இந்த பாஸ்பாரிலேஷன் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனில் பார்த்தீங்கன்னா NAD வந்து NADH, FAD வந்து FADH-ஆக மாறுது. இந்த கிளைகோலைசிஸ்லேயே இப்போ எடுத்துக்கோங்களேன், ஒரு இடத்துல நமக்கு வந்து NAD வந்து NADH-ஆக மாறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க கிரப் சைக்கிளான சிட்ரிக் ஆசிட் சைக்கிளையும் சரி நமக்கு வந்து இந்த NAD வந்து NADH-ஆக வந்து மாறுது. NADH-ஆக மாறுறது வந்து என்ன ஆகும்னா அப்படியேவும் நமக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும். ஏற்கனவே இந்த கிரப் சைக்கிள் நடக்கிறது ஃபுல்லாகவே மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்குது. நமக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மைட்டோகாண்ட்ரியால் நடக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க இன்னர் மெம்பரைன் பார்த்தீங்கன்னா ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சக்சனேட் டீஹைட்ரோஜினேஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மார்க்கர் என்சைமில் பார்த்தோம்ல, அதே தான். இந்த இன்னர் மெம்பரைனில் தான் நமக்கு வந்து ஏடிபி சிந்தசிஸ் வந்து நடக்குது. இந்த இன்னர் மெம்பரைனுக்குள்ளே தான் இந்த NADH வந்து உள்ளே போகுது. வெளியே நமக்கு வந்து இந்த கிளைகோலைசிஸில் நடக்கிறதும் சரி, இந்த கிரப் சைக்கிள் நடக்கிறதும் சரி, ரெண்டுமேவும் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு தான் போகுது. அங்கே போன பிறகு அங்கே இருந்து ஏடிபியிலேருந்து ஏடிபியாக மாறி வருது. அந்த இமேஜும் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி கிரப் சைக்கிளில் இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு வந்து போகுது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பற்றி இங்கே பார்க்க வேணாம், அதை பற்றி பார்த்தா ரொம்ப டைம் ஆகும். அடுத்த விஷயத்துக்கு போவோம். கிளியராக இருக்கும். ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒன்று டேரெக்டாகவேவும் ஏடிபியிலேருந்து ஏடிபியாக ப்ரொடியூஸ் ஆகிக்குது. அந்த மெத்தட் பேர் என்னது, சப்ஸ்ட்ராக்ட் லெவல் பாஸ்பாரிலேஷன். அப்படி இல்லை அப்படின்னா NAD வந்து NADH-ஆக மாறும். அந்த மாறுறது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்குள்ளே போய் அங்கேருந்து ஏடிபியாக இருந்து ஏடிபியாக மாறும். நான் வேணால் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இங்கே வந்து NAD வந்து NADH-ஐ வந்து கொண்டு போகுது, ஹச்சை கொண்டு போகுது. அந்த ஹச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது. அந்த ஹைட்ரஜன் அயான் ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் காம்ப்ளெக்ஸ்லையும் மாற நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்னையும் நான் சொல்லிடுறேன். இந்த NAD வந்து NADH-ஆக மாறுறது வந்து என்னது, ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனை பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆடேஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த குளுக்கோலைசிஸில் இருக்க இந்த கிரப் சைக்கிளில் இருக்க எல்லா ஹைட்ரஜன் அயானையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி NADH-ஆக கொண்டு போகிறோம். NADH-ல ஹைட்ரஜன் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னேன்ல, இதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு போய் நம்ம இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்கிட்ட கொடுக்குறோம். அந்த கொடுக்கறத வந்து ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் வழியாக இந்த ஹைட்ரஜன் அயான் உள்ளே போய் கடைசியில் ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுது. ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுறது வந்து எப்படின்னா, அது பேர் தான் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது,
பாஸ்பாரிலேஷனும் நடக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மேலே எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சப்ஸ்ட்ரேட் லெவலில் பாஸ்பாரிலேஷன்னா என்னது, ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுறது அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். ஸோ சப்ஸ்ட்ரேட் லெவலில் பாஸ்பாரிலேஷன் நடக்குது. இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து நம்ம பார்க்க வந்து இன்டகிரேஷன் ஆஃப் மெட்டபாலிசம். மோஸ்ட் ஆஃப் த ஃபியூயல்ஸ் இந்த பாடி வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வழியாக கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த குளுக்கோஸ் என்டர்ஸ் இன்டு கிளைகோலைசிஸ். One molecule of glucose splitted into 2 pyruvates and 7 ATP is generated. This step is known as aerobic glycolysis. In absence of oxygen பார்த்தீங்கன்னா 2 பைரோவேட் வந்து 2 லாக்டேட்டாக மாறிடும். இப்படி 2 லாக்டேட்டாக மாறனால நமக்கு 2 ATP தான் கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 2 பைரோவேட் வந்து 2 அசிட்டைல் கோயேவாக மாறும். இப்படி மாறுற அசிட்டைல் கோயே வந்து நமக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு வந்து உள்ளாக்கப்படுது. The pyruvate dehydrogenase removes hydrogen from pyruvate, gives to coenzyme called NAD to form NADH. இந்த NADH ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா 2.5 ATP வந்து நமக்கு கிடைக்கும். 2.5 ATP எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆகிற NADH வந்து நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போயிடுது. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த மொத்த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து gives 32 ATP. ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் சரி 32, 34, 38 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரஃபாக ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து கிளைகாலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ குளுக்கோஸ் வந்து 2 பைரவேட்டாக மாறுது இப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 to 8 ஏடிபிஸ் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பைரவேட் வந்து 2 அசிட்டைல் கோவையாக மாறப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வரைக்கும் ஏடிபி ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இந்த நோட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோட்ஸில் வந்து குளுக்கோஸாக இருந்து பைரவேட்டாக மாறுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா 7, 7 + 5 எவ்வளோ, இப்போதைக்கு நமக்கு வந்து 12 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அசிட்டைல் கோயை வந்து 2 அசிட்டைல் கோயையுமே 2 கிரப் சைக்கிள் போகும். ஒரு அசிட்டைல் கோயை ஒரு கிரப் சைக்கிள், இன்னொரு அசிட்டைல் கோயைக்கு இன்னொரு கிரப் சைக்கிள். ஒவ்வொரு கிரப் சைக்கிளுக்கு எண்டில் நமக்கு வந்து 10 ஏடிபிஸ் கிடைக்கும். ஸோ 2 கிரப் சைக்கிள் நமக்கு வந்து நடக்கிறதுனால 20 ஏடிபிஸ் கிடைக்கும். ஆல்ரெடி 12, இங்கே 20, மொத்தம் 32ன்னு இங்கே கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. சில இடத்துல அசிட்டைல் கோயை 2 அசிட்டைல் கோயை ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து 24 ஏடிபிஸ் கிடைக்கும், 22 அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொன்னதுபடி 7, 5, 20 அவ்வளோதான். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன் ஹை எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டில் நமக்கு வந்து 2 பைரவேட் 2 அசிட்டைல் கோயாக மாறும். இன்கேஸ் நமக்கு வந்து அடிக்குவேட்டாக இருக்குது பைரவேட் அண்ட் அசிட்டைல் கோலே அப்படின்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் ஆஃப் கிளைகோலைசிஸ் அக்யூர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த குளுக்கோஸ் 6-phosphate enters into glycogen synthesis while some enters into HMP shunt and pentose phosphate pathway. HMP shunt to pentose pathway ஒன்று தான். இப்போ வந்து HMP shunt சிக்னிஃபிகன்ஸை பற்றி பார்ப்போம். HMP shunt pathway வழியாக தான் நமக்கு வந்து NADPHும் அண்ட் ரிபோஸ் 5-phosphate நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து சிந்தசிஸ் ஆஃப் நியூக்ளியோடைடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் NADPH அண்ட் NADH பற்றி பார்க்க போகிறோம். NADH பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். NADH கேன் என்டர் into electron transport chain and gives rise to 2.5 ATP as a part of oxidative phosphorylation. இந்த NADH வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிளைகோலைசிஸ்லேருந்து, PDHலேருந்து, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து, அமினோ ஆசிட் ஆக்சிடேஷன்லேருந்து, இந்த 4 பாத்வேஸ்லேருந்து நமக்கு NADH வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NADPH வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது பிறகு அதுக்கான நெசசரியை பற்றி பார்ப்போம். மேஜர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா HMP ஷண்ட், மைனர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஐசோசிட்ரிக் டீஹைட்ரோஜினேஸ்லேருந்து, அடுத்து மேலிக் என்சைம்லேருந்து நமக்கு வந்து NADPH வந்து உருவாகுது. NADPH வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஃபார் ரெடக்டிவ் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஆல் லிபிட்ஸு, ஃபார் ரீஜென்ரேட்டிங் குளுட்டோதயான் இருக்குது பார்த்தீங்களா. இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். இந்த குளுட்டோதயான் தான் நமக்கு வந்து RBCயில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து H2O மாற்றி விட்டுரும்.
இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமேஜை கொடுத்துட்டேன், அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒவ்வொன்றா போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீட் பண்ணிடுவோம். ஆர்பிசி ஆக்ட் as a major source of oxidative stress in body because they carry oxygen. While carrying it can donate an electron converting ஆக்சிஜன் டு சூப்பராக்சைடு ரேடிக்கல். சூப்பராக்சைடு ரேடிக்கல் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறுது. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பெராக்சியல் ரேடிக்கலாக மாறுது. இந்த பெராக்சியல் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து லிப்பிடு பெராடாக்சியேஷனுக்கு இதாகுது. லிப்பிட் பெராடாக்சியேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஆர்பிசியோட செல் மெம்பரைனு அதில் இருக்க ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த லிப்பிடு பெராக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செயினை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம குளுட்டோதயானோட ஒர்க்கேவும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்போயே குளுட்டோதயானில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனை வந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய H2O அதான் பெராக்சிடேஸுக்கு வந்து டொனேட் பண்ணால் அது வந்து வாட்டராக மாறிடும். இப்போ வந்து குளுட்டோதயான் வந்து அதோட ஹைட்ரஜன் அயனை கொடுத்துருச்சு. அப்போனா அது என்ன ஆகும், அது வந்து ஆக்சிடேட்டிவ் குளுட்டோதயானாக மாறிடும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இமேஜில் பாருங்கள். H2O2ல் கரெக்டாக அது வந்து OHஆ மாறுறதுக்கு முன்னாடியும் GSH, இந்த GSH வந்து தான் குளுட்டோதயான். இந்த குளுட்டோதயானில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து H2Oக்கு வந்து கொடுத்து, H2O கிடையாது சாரி H2O2க்கு அதான் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு வந்து கொடுத்து H2ஆ மாற்றி விட்ட பிறகு அது வந்து ஆக்சிடேட்டிவ் குளுட்டோதயானாக மாறிடுது. இப்படி மாறின ஆக்சிடேட்டிவ் குளுட்டோதயானை திருப்பி நம்ம குளுட்டோதயானாக மாற்றணும் அப்படின்னா, அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, GSH வந்து GSSGயாக மாறி இருக்கு. அதை வந்து GSHஆ திருப்பி மாற்றுறது இந்த NADPH தான் மாற்றுது. அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனை இதுக்கு டொனேட் பண்ணுது. டிஃபெக்ட் ஆஃப் HMP ஸ்டண்ட்டை பற்றி பார்ப்போம். இன் HMP ஸ்டண்ட் தேர் இஸ் எ என்சைம் கால்டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டேஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டேஸ் இஸ் அன் என்சைம் ஆஃப் gluconeogenesis which increases the blood glucose. இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் நமக்கு HMP ஸ்டண்ட்டில் இந்த NADPHஆ ஜென்ரேட் ஆகுது. அந்த சோர்ஸே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் டிஃபெக்ட் இன் HMP ஸ்டண்ட் அப்படின்னா ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும், டிஃபெக்ட் இன் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸில் தான் டிஃபெக்டாக இருக்கும். டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து NADPH வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ குளுட்டோதயான் வந்து ரீஜென்ரேட் ஆகாது, ஆக்சிடேட்டிவ் குளுட்டோதயானாகவே இருக்கும். ஸோ இந்த RBC வந்து லைசிஸ் ஆகிடும் டியூ டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். என்னென்னா கடைசி அந்த லிப்பிட் பெராக்சிடேஷன் வழியாக ஃபினிஷ் பண்ண விட்டுரும். இது எந்தெந்த கேசஸில் நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் த சில்ட்ரன் ப்ரெசன்ட் வித் ஹீமோலைட்டிக் அனிமியா ஆஃப்டர் இன்டேக் ஆஃப் ஃபாவா பீன்ஸ் ஆர் ஃபார்மாகுயினன். இந்த ஃபார்மாகுயினன் அப்படிங்கிறது ப்ரொஃபைலாக்டிக் ட்ரக் ஃபார் மலேரியா. இந்த 2 நாளையும் நமக்கு வந்து HMP ஸ்டண்ட் வந்து டிஃபெக்ட் ஆகும். முக்கியமாக G6PD வந்து டிஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபேட் ஆஃப் அசிட்டேல் கோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அசிட்டேல் கோயை வந்து எப்பப்பெல்லாம் லோ எனர்ஜியாக இருக்கோ அப்பப்பெல்லாம் அசிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கிரெப் சைக்கிள் வந்து என்டர் ஆகிடும். இன்கேஸ் நமக்கு எக்ஸஸாக இருக்குது, அப்படி அசிட்டேல் கோயை வந்து எக்ஸஸாக இருக்குது, எனர்ஜி வந்து அவ்வளோ தேவைப்படலை அப்படின்னா நமக்கு வந்து அசிட்டேல் கோயை வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கொலஸ்ட்ராலாகவும் மாறிடும். என்ன டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா, ஃபேட்டி ஆசிட் வந்து கிளிசராலாக மாறிடும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸாக ஸ்டோர் ஆகிடும். இந்த ட்ரைக்ளிசரைட் சரி, இந்த கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸ் சரி, ரெண்டுமே ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் ஹைப்பர் ட்ரைக்ளிசரிமியாலையும் சரி, ஹைப்பர் கொலஸ்ட்ராலமியாலையும் சரி, நம்ம கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகப்படுவோம். அடுத்து ப்ரிஃபர்டு ஃபியூலை பற்றி பார்க்க போகிறோம். இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி குளுக்கோஸ் வில் பி யூஸ்டு. ஏன்னா நமக்கு வந்து ஆனோரோபிக் கிளைகோலைசிஸில் பார்த்தீங்கன்னா 2 ATP வந்து ஜென்ரேட் ஆகுது. இங்கே கேட்கலாம், நமக்கு தான் ஃபேட்டி ஆசிட் அமினோ ஆசிட்லாம் இருக்கே, அதை ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஏரோபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால் ஃபேட்டி ஆசிட் அமினோ ஆசிட் இதெல்லாமே யூஸ் பண்ண முடியும். The choice of fuel will depends upon aerobic and anaerobic. If cells are anaerobic, they have to use only glucose. சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே anaerobic தான் இருக்கும், அது வந்து குளுக்கோஸை மட்டும்தான் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் RBCஸ், ரெட்டினல் செல்ஸு, கார்னியல் செல்ஸ், இதெல்லாமே நமக்கு வந்து anaerobic செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் அஸ் ஏ குளுக்கோஜன் வித்தவுட் மயோக்ளோபின். ஒயிட் மசில் ஃபைபர்ஸில் பார்த்தீங்கன்னா மயோக்ளோபின் இல்லை அப்படின்னா நம்மளால் ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ண முடியாது. ரெட் மசில் ஃபைபர்ஸில் பார்த்தீங்கன்னா மயோக்ளோபின் இருக்குது, ஸோ நம்மளால் ஆக்சிஜனை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ண முடியாதனால கிளைகோஜன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீனல் மெடுலாவில் நமக்கு எப்பயுமே லெஸ் பிளட் சப்ளை இருக்கனால குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.
If the cells are aerobic, they can use either the glucose or fatty acid, but prefers fatty acid because glucose on complete oxidation gives only 33 ATPs, whereas fatty acids can give 106 ATPs. அதை விட ஃபேட்டி ஆசிடோட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து 120 ATPs வந்து கொடுக்குது. ஆல் ஏரோபிக் செல்ஸ் சூஸ் ஃபேட்டி ஆசிட் as preferred fuel, including cardiac muscle fibers and red muscle fibers, except neurons, which uses glucose only because fatty acid in circulation is bound to albumins, which cannot cross the blood-brain barrier. ஒன்று கடைசியாக சொல்லியிருக்கேன், ஆர்பிசி வந்து ஆனரோபிக் கண்டிஷனில் குளுக்கோஸை யூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே ஏரோபிக் கண்டிஷன்ஸ்லேயே குளுக்கோஸை தான் யூஸ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் தர ரெடியாக தான் இருக்கேன். தேங்க்யூ.